முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு கரூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு கரூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு கரூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருள். வணக்கம். விவரங்கள் என்ன அருள், நீங்க பதிவு பண்ணல? வணக்கம். முன்னாள் அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை மோசடியாக பதிவு செய்து வழக்கில் அவர் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் கேரளா மாநிலம் திருச்சூரில் பதுங்கியிருந்த அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து தற்போது திருச்சி மத்திய சிறையில் அடைத்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் போலீஸ் கஸ்டடி கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையிலும் அவர் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு செய்திருந்த நிலையிலும் இன்று காலை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. கரூர் குற்றவியல் நீதிமன்ற எண் 1 நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக 4 நாட்கள் அவரிடம் விசாரணை கேட்டு மனு செய்திருந்தனர். இந்த நிலையில் நீதிபதி பரத்குமார் அவர்கள் இன்று 2 நாட்கள் அவருக்கு விசாரணை எடுத்து விசாரணை செய்யறதுக்கு அனுமதி அளித்திருக்காரு. கஸ்டடி எடுத்து விசாரணைக்கு அனுமதி அளித்திருக்காரு. இன்று மதியம் 2:30 மணி முதல் நாளை மறுநாள் 2:30 மணி வரை விசாரணை எடுக்கலாம் என்று அவர் கேட்டிருக்காரு. மேலும் வழக்கறிஞர் சந்திப்பதற்கு அவர் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்த நிலையில அதற்கு அவர் அனுமதி வழங்கியிருக்கிறார்.